வணக்கங்க. நான் டாக்டர் லோகநாதன். தினம் ஒரு தகவலுக்காக. இத எக்ஸ்ரேல காட்டுறது வந்து பார்த்தோம்னா, ஒரு சின்ன பையன் உடைஞ்சு கால் 2 எலும்பு உடைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாரி சின்ன பசங்க கால் உடைஞ்சுன்னா 2 விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். முதல் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மாவு கட்டு போட்டு ஒரு 4 வாரம், 6 வாரம் கால அடாமசையா வச்சிருந்தோம்னா, அந்த எலும்பு அப்படியே அழகா கூடிக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இவனுங்கலாம் கம்முனு இருக்க மாட்டானுங்க. துருதுருன்னு இருப்பானுங்க, ஓடுவானுங்க, நிப்பானுங்க, நடப்பானுங்க, கால போட்டு இப்படி இப்படி ஆட்டுவானுங்க. ஸோ இந்த மாரி ஆட்டும்போது என்னன்னா, அந்த உடைஞ்ச எலும்பு வந்து வேற பொசிஷன் நகர்ந்துரும். கால் கொஞ்சம் வளைவாகும், நகர்ந்து ஒரு மாரி வித்தியாசமான முறையில கூடிரும். ஸோ இத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்பலாம் லேட்டஸ்ட்டா இந்த மாரி ஆப்ரேட் பண்ணி டைட்டானியம் எலாஸ்டிக் நெயில் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 நெயில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பண்ணிட்டு இப்போ நீங்கள் காலை ஆட்டுங்கடா, தூக்குங்கடா, திரும்படா, ஒன்றும் எலும்பு அசையாதான்னு சொல்லி அவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்லிடுறோம். ஸோ எலும்பு பர்ஃபெக்டாக கூடிடுது. இந்த எக்ஸ்ரே வந்து பார்த்தோம்னா ஒரு 2 மாதம் எடுத்த எக்ஸ்ரே எலும்பு நல்லா கூடிருச்சு. அடுத்த எக்ஸ்ரே பார்த்தோம்னா 6 மாதத்தில் அந்த 2 நெயிலுமே எடுத்துகிட்டு போட்டு அந்த எலும்பு வந்து பர்ஃபெக்டாக பழையபடி இருக்கிற மாதிரி பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதான் இந்த மாதிரி ஃப்ராக்சருக்கான லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுங்க.